எவ்ரிவன், வெல்கம் டு பண்டாஸ் டைரீஸ். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழியை போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல வெடக்கோழியாக பார்த்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல அந்த ரெக்கையெல்லாம் எல்லாத்தையும் பிச்சுட்டு வாட்டிட்டு, அந்த வாட்டினா நல்லா அந்த சின்ன சின்ன ஹேருமே வந்துட்டு போயிடும்ல, அதனால் வாட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார், க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அப்புறம் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இல்லைன்னா நமக்கு பெரிய கத்தி தேவைப்படும். ஸோ கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்ததுனால வெடக்கோழினால ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சிருச்சு. கால் இதெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈரல், கல்லீரல் அது எல்லாமே வந்துட்டு தனியாக வச்சுருந்தோம், வறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அடுப்புலேயே குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டுட்டு பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் நிறையா. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும், ரொம்ப நேரம் நல்லா வதக்கணும். பாதி வந்துட்டு கிரேவி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம், வறுவல் மாதிரி பண்ணிக்கலான்னு. இது வந்து குழம்பு தான் செய்ய போகிறோம். இங்கே இதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சீக்கிரம் வதங்கினதும் தக்காளி போட்டோம். தக்காளி வந்துட்டு என் தங்கச்சி பாதி தான் கட் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ண சொல்லிட்டு இருந்தோம். கட் பண்ண சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான மசாலா மஞ்சப்பொடி போட்டுட்டு அப்புறம் கறியுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக, ஏன்னா அடுப்பில் வைக்கிறோம்ல, கேஸில் வச்சுருந்தா கூட தண்ணி ஊற்றி வைக்கணும்னு தேவையில்ல, லைட்டாக வந்துட்டு மூடி வச்சா போதும். இது வந்து டக்குன்னு தீஞ்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக பரட்டி நல்லா வேக வச்சுட்டோம். வேக வச்சுட்டு வீட்டில் அரைச்ச மசாலா தான் அது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு கோழிக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா குழம்பு வந்து கொதிக்க விட்டாச்சு. லாஸ்ட்டில் வந்து புளி ஊற்றி ஒரு கொதிக்க வைக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலான்னு. வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.